වන්නකම් නලු ඉන්දියාවිலிருந்து நாம மொத்தம் 120 பேர் வந்திருக்கோம். ඔයගොල්ලන්ගේ කල්චර් එක රිලිජන් එකට රෙස්පෙක්ට් කරන්න අනිවාර්යයෙන්ම කැමති. මෙල්බන් ඕස්ට්‍රේලියාවේ. தேர்மாமிசை வந்து எதிரப்படுவாய் ராமேஸ்வரத்திலிருந்து இந்த கோயிலுக்கு உள்ள போனதும் ஒரு நறுமணம் வருது, அது ரொம்ப பிடிச்சிருக்கு மனசு. பத்தாம் திருவிழா திருமஞ்சை திருவிழா ஆகி எங்கும் கலந்தாய் போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி සතුටුයි මේ පූජාවක් තියෙන දවසක එන්න ලැබීම ගැන. අපි කොළඹ ඉඳලා சாமி பெருமானுக்கு வணக்கம் உறவுகளே. இன்றைய நாள் பத்தாம் திருவிழா திருமஞ்சை திருவிழா 2026ஆம் ஆண்டுக்கான அந்த மஞ்சள் திருவிழாவானது இன்று சிறப்பாக நடைபெற இருக்கின்றது. பக்தர்கள் எல்லோரும் மிகவும் ஆர்வமாகவும் பக்திமயமாகவும் அந்த மஞ்சள் திருவிழாவை காண்பதற்காக வந்த வண்ணம் இருக்கின்றார்கள். அந்த வகையில் இன்றைய மஞ்சள் திருவிழாவில் நடைபெறப் போகின்ற அனைத்து முக்கியமான காட்சிகளையும் தொகுத்து இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம். இன்றைய சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை பாருங்க. இன்றைய தினம் 10ஆம் நாள் அந்த திருமஞ்சள் திருவிழாவானது நடைபெறப் போகின்றது. தொண்டர்கள் அந்த மஞ்சத்தினை இழுத்து கொண்டு வந்து அந்த வாஷலுக்கு முன்னால் விட்டிருக்கின்றார்கள். மஞ்சம் மிக அழகாக வர்ணம் தீட்டப்பட்டு கோபுரத்தினுடைய அந்த வர்ணம் மஞ்சத்தினுடைய வர்ணம் கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒன்றாக இருக்கின்றது. பக்தர்கள் எல்லோரும் அந்த திருமஞ்ச திருவிழாவை காண்பதற்காக வந்த வண்ணமே இருக்கின்றார்கள். மஞ்சமானது தொண்டர்களினால் இழுக்கப்பட்டு வாசலை நோக்கி கொண்டு வரப்படுகின்றது. கொடித்தம்ப பூஜை நடைபெற்று முருகப்பெருமான் வழிவீதி வருகின்ற அந்த காட்சிகளை வந்து நாங்கள் பார்க்கலாம். I'm from the Netherlands. Hi. Well, it's very beautiful because there are so many colorful people and we don't know exactly what's happening here, but everybody is doing their own thing and is very happy and peaceful. So that's what I like. It's a very big temple. There's a lot of people inside. I love the colors. I love the music. Yeah, it's a big festival, right? This period. Yeah. The golden, how do you call it? It's from wood and there's a lot of men tearing it into this place. Beautiful to see. மஞ்சள் திருவிழாவுக்கு உலகெங்கிலும் இருந்து பக்தடியார்கள் வந்திருந்தார்கள். அந்த வகையிலே இந்தியாவை சேர்ந்து ராமேஸ்வரத்தில் இருந்து மதுரையில் இருந்து வந்திருந்தார்கள். அதே போல வெளிநாட்டவர்கள் பல நாடுகளிலிருந்து வந்திருந்தார்கள். கனடாவிலிருந்து வந்திருந்தார்கள். நெதர்லாந்து, ஆஸ்திரேலியான எல்லோருடனும் நாங்கள் அவர்களுடன் கலந்துரையாடினோம். நாங்கள் மெல்பர்ன் ஆஸ்திரேலியாவில் சரியாக 10 வருஷத்துக்கு பிறகு வாகன திருவிழாவுக்கு இடையில் வந்து போயிருக்கிறோம். கோயிலுக்கு வந்திருக்கிறோம். ஆனால் திருவிழாவுக்கு 10 வருஷத்துக்கு பக்தர்கள் கூடவா வார மாதிரி இருக்குது. நட்டம் விலையில் பெரிய வித்தியாசம் தெரியுது. மஞ்சமானது தயார் நிலையில் நிற்கின்ற அந்த காட்சி மிக அழகாக வர்ணம் தீட்டப்பட்ட இந்த மஞ்சங்களில் பாவைகள் மிகவும் சிறப்பான முறையிலே வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன. கிருஷ்ணருடைய அவதாரங்கள் இதில் காணப்படுகின்றது. ආරාධනාවට අපි කොළඹ ඉඳලා ආවේ. මෙයාලා ෆස්ට් ටයිම් මම එක සැරයක් ඇවිල්ලා තිනවා ඉස්කෝලේ යන කාලේ. ආසාවෙන් ආවේ බලන්න. දැන් ලෑස්තිලා ඉන්න ඇතුළට යන්න ගිහිල්ලා ඇතුළේ වෙන දේවලුත් බලලා ඒ දේවල් කරන දේවල් විස්තර අද පූජාව දවසක ඇවිල්ලා තියෙන්නේ. සතුටුයි ඇතුළට යන්න ලැබුණොත් ඉක්මනට ගිහිල්ලා වටේ පිටේ තියෙන දේවල් වෙන දේවල් බලාගෙන එන්න. නෑ මේක මෙතනින් හොයාගත්තේ. අපි අඳගෙන ආපු ඒවා ගැලපෙන්නේ නෑ මෙතෙන්ට. ඉතින් මොකද ආයි ලෑස්ති වෙලා යන්න වෙලාවක් මදි හින්දා මෙතනින් ලෑස්ති වුණා. ராமேஸ்வரத்திலிருந்து
உலக சிவனடியார் திருக்கூட்டத்தின் மூலம் ராமேஸ்வரம் ராமசேது மகாசமுத்திர தீர்த்தார்த்தி குழுவும் இணைந்து இந்த இலங்கையில் தல யாத்திரையாக நாங்கள் இங்கே வருகை தந்திருக்கிறோம். முதல் தரிசனம் நல்லூர் 120 பேர். முதல் தரிசனம் நல்லூர் அந்த அற்புதமான திருக்கோவில். அடியார் பெருமக்கள் அனைவரும் மிகவும் அருமையான பக்தி சிரத்தையோடு இருக்கிறார்கள். அவர்களை காண்பதே அரிதாக இருக்கிறது. அதிலும் பெருமானுடைய காட்சி அரும் காட்சியாக இங்கே நடந்து கொண்டிருப்பதை கண்டு எங்களுக்கெல்லாம் மிக்க மகிழ்ச்சி. எங்களுடைய உலக சிவனடியார் திருக்கூட்டம் சார்பிலும் ராமேஸ்வரம் ராமசேது மகாசமுத்திர தீர்த்த ஆர்த்திக்குழுவின் சார்பிலும் இறைவனுடைய திருவுருள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். ஓம் நமச்சிவாய. வெற்றிவேல் முருகனுக்கு, சக்திவேல் முருகனுக்கு, நல்லூர் கந்தசாமி பெருமானுக்கு, நல்லூர் கந்தசாமி பெருமானுக்கு அரோகரா அரோகரா அரோகரா. நன்றி நன்றி. யாழ்ப்பாணத்தில் நல்லூர் கந்தசுவாமி கோயிலுக்கு வந்திருக்கோம். இன்றைக்கி இந்தியாவிலேருந்து நாம் மொத்தம் 120 பேர் வந்திருக்கோம். வந்து உள்ள தரிசனம் பார்க்கும்போதே எங்களுக்கு ஆராத்தி தரிசனம் கிடைச்சது. எல்லா விஷயங்களையும் ரொம்ப சந்தோஷமாக பார்க்குறோம். மதுரையிலேருந்து நான் வந்திருக்கேன். நான் மீனாட்சி சோமஸ்கந்தருடைய அடியாள், மதுரை மீனாட்சி. அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே வந்தோடனே முருகனுடைய ஆராத்தியையும் இங்கே இருக்கிற எல்லாரும் பக்தி பெருக்கோடு உட்காந்து பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோகரா. எங்களுக்கு டூர் மூலமாக ஆன்மீக சுற்றுலா மூலமாக நாங்கள் வந்தோம். வந்து பார்த்ததுல எங்களுக்கு மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் க்ரௌடு அதிகமாக இருக்கிறதுனால எங்களால் உள்ளே போய் நிம்மதியாக எங்களுக்கு அவரை தரிசிக்க முடியலை. அந்த ஒரு வேதனை தான். மற்றபடி எனக்கு மக்கள் அந்த கோயிலுக்கு உள்ளே போனதும் ஒரு நறுமணம் வருது. அது ரொம்ப பிடிச்சிருக்கு மனசுக்கு. எல்லா இடமும் சுற்றி அவ்வளோ நீட்டாக இருக்குது. எந்த இதுவுமே இல்லை. மனசுக்கு ஒரு நிறைவாக இருக்குது. முருகனுக்கு கூட ஒன்றா கலந்த மாதிரியே ஒரு ஃபீல் வருது. எல்லாருக்கும் எங்கள் மக்கள் எல்லாருக்கும் இந்த முருகன் ஒரு நல்ல ஒரு வழியை காட்டணும். எங்கள் கூடவே துணையாக இருக்கணும். We're from Canada and France. He is from Canada, I'm from France. Do you like our culture and tradition? Do you like? Yes, we really like it here. There's a lot of colors and a lot of people and yeah, it's beautiful to see. What do you have to say? We feel blessed to be part of this ceremony. First time in Jaffna. Vannakam Nalu. அழகான அந்த சாத்துப்படியோடு வெள்ளி நிறத்திலே முருகப்பெருமான் வருகின்ற அந்த அழகு கண்கொள்ளா காட்சியாக இருக்கின்றது. யாகசாலை முடிவடைந்து அந்த மஞ்சத்திலே ஏறுவதற்கு முருகப்பெருமான் வருகின்ற அந்த அழகான காட்சிகளை நாங்கள் தொடர்ச்சியாக பார்க்கலாம்.
இன்னும் சற்று நேரத்தில் தீபாராதனை காட்டப்பட்டு மஞ்சமானது 2026ஆம் ஆண்டுக்கான அந்த மஞ்சள் திருவிழாவில் மஞ்சம் இழுக்கப்படுகின்ற அந்த காட்சிகளை வந்து பார்க்கலாம். தொண்டர்கள் அந்த மஞ்சத்தினை இழுத்து செல்கின்ற அந்த காட்சியினை பார்க்கின்றோம். அழகான அந்த மஞ்சம் ஆடி அசைந்து வீதி எங்கும் செல்கின்ற அந்த காட்சிகள் பார்ப்பதற்கு மெய் சிலிர்க்கும் வகையில் இருந்தது. கார்மாமிசை காலவரின் கலபர் தேர்மாமிசை வந்தெதிரப்படுவாய் தார்மார்பவலாரிதலாரியனும் சூர்மாமடிய தொழு வேலவனே கார்மாமிசை காலன்பரின் கலபத்தேர்மாமிசை வந்து எதிரப்படுவாய் தார்மார்பவலாரி தலாரி என்னும் ஆயுதங்களை உடைய சூரவன்மனை போரிலே வென்றவனே கார்மாமிசை எருமை கடாவிலேயமன் என்னை அழைத்து போக வரும் பொழுது நீதானே தேரில் வந்து தரிசனம் தர வேண்டும் நல்லை கந்தனே யமன் வந்து என்னை அழைக்க எருமை கடாவிலே வரும் பொழுது நீதானே என்னை காக்க தேரிலே வர வேண்டும் நான் இறந்து போவதை பற்றி கவலைப்படவில்லை ஆனால் உன் தரிசனம் தந்த பின்னரே யமன் என்னை கொண்டு போகவே நல்லை கந்த பெருமானே கார்மாமிசை காலன்பரின் கலப தேர்மாமிசை வந்தெதிரப்படுவாய் தார்மார்பவலாரி தலாரியனும் சூர்மாமரிய கொடு வேலவனே
பக்த அடியார்கள் புடை சூழ அந்த மஞ்சமானது செல்கின்ற அந்த காட்சிகளை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த ஒரு இடத்திலே மஞ்சமானது இழுக்கப்படும் போது சற்று தாமதம் ஏற்பட்டது. பக்தர்கள் மிகவும் பக்திமயமாக இழுத்து மஞ்சத்தை கொண்டு செல்கின்ற அந்த காட்சிகளை தொடர்ச்சியாக பார்க்கலாம். திருச்சிட்டம்பலம் பதமலர் போட்டும் அடியவர் தம்மை இதமுடனே காக்கும் எழில் சேர் முருகா சதமுனையுன்றி ஒருவரும் இல்லை புதனென்னும் வாரம் வருவாய் நல்லோரில் வாழ் வேலவனே. எல்லாம் வல்ல நல்லையம்பதி பெருமானுடைய 2026 பராபர வருட மகோத்சவத்தின் 10வது நாளாகிய இன்று நல்லையம் பெருமான் அலங்கரிக்கப்பட்ட மஞ்சத்திலே முத்துக்குமார சுவாமியாக வள்ளி தெய்வானை சமேதராக வீட்டிலிருந்து நல்லை வீதியிலே வருகின்ற கண்கொள்ளா காட்சி இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. மஞ்சம் என்று சொன்னால் அது உறங்கும் ஆசனம் என்று பொருள்பட்டாலும் இங்கு ஆலயங்களிலே அலங்கரிக்கப்பட்ட மஞ்சமாக அந்த முத்துக்குமாரர் வருகின்ற வாகனமாக அந்த மஞ்சம் விளங்குகின்றது. அங்கே சூரபன்மனை முருகப்பெருமான் வதை செய்யும் போது அங்கே பாலமுருகனாக வருகின்றார், முத்துக்குமாரனாக வருகின்றார், இறுதியிலே அறுமுகப் பெருமானாக வந்து காட்சி கொடுக்கின்றார். இன்று முத்துக்குமார சுவாமி அதிகாலையிலே அங்கே கைலையம்பதியிலே வீற்றிருக்கின்ற அந்த காட்சியை காண்பதற்காக கைலாய வாகனத்திலே அதிகாலை வந்திருந்தார். வேட்டாகி விண்ணாகி நின்றாய் போற்றி, மீளாமே ஆளென்னை கொண்டாய் போற்றி, ஊற்றாகி உள்ளே ஒளித்தாய் போற்றி, ஓவாத சத்த தொழியே போற்றி, ஆற்றாகி அங்கே அமர்ந்தாய் போற்றி, ஆரங்கம் நால்வேதம் ஆனாய் போற்றி, காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி என்று அங்கே அப்பர் சுவாமிகள் தன்னுடைய திருத்தாண்டகத்திலே பாடுவது போல பெருமான் முத்துக்குமாரராக கைலை வாகனத்திலே வீற்றிருந்து மாலை மஞ்சத்திலே அந்த அலங்கரிக்கப்பட்ட செதுக்கல் வேலைப்பாடுகள் கூறிய வெள்ளி நிறத்திலான திருவாசியுடன் கூடிய அந்த மஞ்சத்திலே முத்துக்குமாரராக வருகை தந்து நல்லையம்பதியிலே காட்சி கொடுக்கின்றார். நல்லைப்பதி கரசே
நல்லைப்பதிக்கரசே நல்ல வழி காட்டி நாயேனை ஆன்றிடா கல்லை நிகர்த்த மனம் கரையவருள் தந்திடடா தொல்லைவினை நீக்கி சோமெனக்கு ஈந்தடா என்று இங்கே தன்னை நாடி வந்திருக்கின்ற அடியவர்களுக்கு அங்கே நல்ல வழி காட்டுபவனாக நல்லையம்பதியிலே வீட்டிலிருந்து அருள்பாலிக்கின்ற கந்தப்பெருமான் தன்னை நம்பி வருகின்ற அடியவர்களுடைய வினைகளையெல்லாம் தீர்க்கின்ற பெருமானாக இந்நடியே வழிபடுவான் நிமலானினை கருத என்னடியான் உயிரை வவ்வேல் என்று கூற்றுதைத்த பொன்னடியே பரவினாலும் பூவொடு நீர் சுமக்கும் நின்னடியார் இடர்களையாய் நெடுங்களம் மே அவனை என்று அங்கே திருஞான சம்பந்தர் கூறுவது போல தன்னை நாடி வருகின்ற அடியவர்களுடைய இடர்களை களைகின்ற பெருமானாக நல்லையம்பதியிலே வீட்டிலிருந்து அருள்பாலிக்கின்றான் என்ற செய்தியை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இன்னும் சற்று நேரத்தில் முருகப்பெருமான் மஞ்சத்திலே வாசலை நோக்கி வருகின்ற அந்த காட்சிகளை வந்து பார்க்க முடியும். அதன் பின்னர் இறக்கப்பட்டு வசந்த மண்டபத்தை நோக்கி முருகப்பெருமான் செல்கின்ற காட்சிகளை தொடர்ச்சியாக பார்க்கலாம். முருகப்பெருமான் வள்ளி தெய்வானை சமேதராக மஞ்சத்திலிருந்து வருகின்ற அந்த அழகான காட்சியை வந்து பார்க்கின்றோம்.